அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 2005ஆம் ஆண்டு இடதுசாரி கட்சி தலைவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் பரதன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத், இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி தலைவர் பிரணாப் முகர்ஜி, அம்மையார் சோனியா காந்தி போன்றவரெல்லாம் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்கி கிராமப்புறங்களில் நகர்ப்புறங்களை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக செல்வதை தடுப்பதற்காகவும் கிராமப்புறங்கள் வறுமையை ஒழிப்பதற்காகவும் குடும்பத்தில் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒருவருக்கு 100 நாட்கள் வேலை தருகின்ற திட்டம் தான் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். இது திட்டம் அல்ல, சட்டம். ஆனால் இன்றைக்கு அந்த மகாத்மா காந்தி பெயரை பிடிக்காதவர்கள் இன்றைக்கு விபிஜி ராம்ஜி என்ற அந்த திட்டத்தின் பெயரை மாற்றியிருக்கார்கள். ஆகவே மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டத்தில் அவருக்கான பணிக்கான பாதுகாப்பு இருந்தது. 100 நாட்கள் கட்டாயம் வழங்க வேண்டும். எந்த பணிகளை செய்வது என்பதை உள்ளாட்சி அமைப்புகளை தீர்மானிக்கக்கூடிய அதிகாரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு மோடியால் கொண்டு வந்திருக்கின்ற சட்டத்தில் அதாவது எந்த விதமான பாதுகாப்பும் அந்த மக்களுக்கு இல்ல. இன்னைக்கு 100 நாட்களுக்கு உத்தரவாதம் இல்ல. அதோடு இல்லாம எந்த பணிகளை செய்வது என்று அதிகாரிகள் தேர்வு செய்யறாங்க. இன்னைக்கு ஒன்றிய அரசாங்கம் நிதி ஒதுக்கினாதான் அந்த பணிகளே செய்ய முடியும். அதோடு இல்லாம இன்னைக்கு மாநில அரசுகளுக்கு நிதி சுமை கூடுதலா இருக்கு. இன்னைக்கு ஏற்கனவே மாநிலங்கள் நிதி சுமையில் இருக்காங்க. நம்முடைய பங்களிப்பாக இன்னைக்கு மாநில அரசுகள் 40% வழங்க வேண்டியிருக்கு. ஆகவே இந்த திட்டத்தின் நோக்கம் முழுமையாக மாநில அரசுகள் நிதி பகிர்வு வழங்கவில்லை என்று சொல்லி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை சிதைக்கும் முயற்சியை ஒன்றிய அரசு ஈடுபட்டு வருகிறது. இன்றைக்கு பிஜேபி ஆட்சி செய்கின்ற ராஜஸ்தான், மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள் கூட இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆகவே நம்முடைய அரசு இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு இறுதியாக உறுப்பினர் நீங்கள் சொல்லுகிற போது இந்திய பிரதமர் மாண்புமிகு மோடின்னு சொல்ல, வெறும் மோடி அப்படி சொல்லாதீங்க. மாண்புமிகு தவறுதா சொல்லியிருந்தா மன்னிக்கவும். இந்திய நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள், மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு சுற்றுலாத்துறை என்பது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு இந்திய அளவில் உள்ளூர் சுற்றுலா பயணிகள் வருவதில் 2வது இடத்தில் இருக்கு. அதே மாதிரி ஆண்டுக்கு 30 கோடி சுற்றுலா பயணிகள் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போறாங்க. இன்னைக்கு பொருளாதாரத்தை மட்டுமல்ல, வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஒரு துறையா இன்றைக்கு சுற்றுலாத்துறை இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா கோயில் சுற்றுலா, பாரம்பரிய சுற்றுலா, இயற்கை சுற்றுலா, கடற்கரை சுற்றுலா, தொல்லியல் சுற்றுலா என்று ஏராளமான சுற்றுலாக்கள் இருக்கின்றன. ஆகவே அந்த சுற்றுலா தலங்களை குறிப்பாக தண்ணீர், அதே போல சாலை உட்கமைப்பு வசதிகள் போன்றவற்றை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி அந்த சுற்றுலா மையங்களை மேம்படுத்த வேண்டும். அதே மாதிரி என்னுடைய தளி தொகுதியில் தேன்கனி கோட்டை எடுத்த பெட்டமங்கலம் என்பது அதாவது கடல் மட்டத்திலிருந்து 3500 அடி இருக்கு. ஆண்டு முழுவதும் குளிர்ச்சியான இருப்பதால் அன்றைக்கு ஆங்கிலேயர் காலத்தில் லிட்டில் இங்கிலாந்து என்று சொல்லப்படுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அங்கே ஒரு சூழல் சுற்றுலாவை நம்முடைய சுற்றுலாத்துறை அமைச்சர்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி தளி பெரிய ஏரி, ஏற்கனவே அங்க படகு குழுமம் இருந்தது, பூங்கா இருந்தது, நடைபயிற்சி பாதை இருந்தது. என்ன காரணத்துக்கும் சரியில்லை, அங்கே அந்த படகு குழுமம் சமீப காலமாக நிறுத்தப்பட்டிருக்கு. மீண்டும் அங்கே படகு குழுமம் அமைப்பதற்கான ஏற்பாட்டுகளை சுற்றுலாத்துறையின் சார்பாக ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய தளி தொகுதியில் தேர்வட்டா சிவன் கோவில் இன்றைக்கு வழிபாட்டு தலம் அல்ல, சுற்றுலா தலமாகவும் இருக்கிறது. அங்கே ஏராளமான சுற்றுலா பயணிகள் சுகுமார் உள்ளிட்ட பகுதியில் வராங்க. அங்க தங்குவதற்கான ஒரு விடுதி வேண்டும் சொல்லி கேட்டிருக்காங்க. நம்முடைய சுற்றுலாத்துறையின் சார்பாக அந்த விடுதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவருக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.